அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது பார்த்திங்கன்னா நேரம் 10 மணி 12 நிமிடங்கள். இன்றைக்கி 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி சந்தை எப்படி நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோ இம்பேக்ட் இந்த நேரத்தில் எப்படி ஆப்ஷன் அட்டவணை அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓப்பன் 19450, ஹை 19461, லோ வந்து 19377 போட்டிருக்காங்க. இந்த ஹை டு லோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகள் அருகாமையில் வந்திருக்கு. நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை நம்மளுக்கு ஒரு 11 புள்ளினா ஓப்பன் டு லோ 89 புள்ளி குறைந்தபட்சம் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ இது 90ன்னு எடுத்துட்டாலும் கூட நம்மளுக்கு 19360 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ஒரு தாக்கமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் 100 புள்ளிகள் ஆட் பண்ணால் 19477. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 100 பாயிண்ட் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அடைவதற்கு என்னென்ன மொமெண்டம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ முரண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு மைனஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ வால்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது தெரியுது. இங்கே வந்து ஓப்பன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43897, ஹை 44000, லோ வந்து 43831. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு நடந்திருக்கு. அப்போ ஓப்பன் டு லோ இது வந்து குறைந்தபட்சம் நம்மளுக்கு 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகள் வேணும். அப்போ 300 புள்ளிகள்னு எடுத்துட்டாலும் கூட ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது ஒரு 60 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்போ ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு குறைந்தபட்சம் 300னா 240 புள்ளிகள் நம்மளுக்கு வரணும். அப்போ ஓப்பன் 43900னா அப்போ 44140 அப்படிங்கிற இடம், அதாவது இங்கிருந்து மார்க்கெட் லோவிலிருந்து 300 புள்ளிகளை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 44131 வரும். இல்லை மார்க்கெட் வந்து 44000க்கு மேலே போகவே இல்லை அப்படின்னா இங்கிருந்து 300 புள்ளிகளை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 43700 வரணும். அப்போ பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்னு சொல்லலாம். ஆனால் நேற்றைய கையை கடந்து அதற்கு மேல் நிலை பெறும்போது ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். அட்டவணை வந்து நம்மளுக்கு 19400 புட் 19450 கால் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 19400 புட் ஆப்ஷன் 19450 கால் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதனுடைய ப்ரீமியம் எடுக்கணும். அப்போ 25 ரூபா. அப்போ 19375, இவங்க 50 ரூபா. அப்போ 19500. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 75 ரூபா வர்றாங்க. அப்போ 19325, இந்த பக்கம் வந்து 19525. அப்போ இதுதான் லெவல்ஸாக இருக்க போகிறது. அப்போ இதற்கு தகுந்த பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும். இப்போ தற்போது வந்து 19400 இருக்கிறதுனால 400 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் 19400 இருக்கிறதுனால இப்போ 19400 கால் புட் கட்டுப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 19400. இப்போ புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 25, அப்போ 19375. 400 காலோடது 82, அப்போ 19482. அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 110 புள்ளிகள், 100 புள்ளிகள் எடுத்துட்டாலும் கூட 19300, 19500. அப்போ 19400, 19375 ரொம்ப ரொம்ப முக்கியமான நிஃப்டிக்கு ஒரு கட்டமாக இருக்க போகுது. இதில் என்னென்னா பேங்க் நிஃப்டி வந்து இப்போ பாசிட்டிவில் இருக்கிறது ஒரு முரண்பாடாக கருதப்படுகிறது. இப்போ பேங்க் நிஃப்டியுள்ள அட்டவணையில் 44000 கால், 43900 கால், 43800 புட், 43900 புட், அப்புறம் 43500 புட், 44200 கால். அப்படி பார்த்துட்டா மார்க்கெட்டோட அது வந்து இங்கே ஒரு அதிகப்படியான கேப் ஸ்ட்ராங்கிள் இருக்குது. 43500 டு 44200. அப்போது 700 புள்ளிகள். 700 புள்ளிகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 350. அப்போ 43850 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடமாக இருக்க போகிறது. அடுத்தது அப்போ 43900 கால் புட் என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும்.
43,900. இவங்களோட காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 148 நேற்றே பார்த்தது தான் 44,048. புட்டோடது 129 ரூபாய் அப்படிங்கும்போது 43,700. இது 130 ரூபாய்னு எடுத்துட்டா 170. அப்போ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் 43,900 அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி இருக்க போகுது? 43,900 கால் புட்டோட கட்டுப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்போது இவங்களோட இருவரோட எல்லையும் நம்ம எடுத்துட்டா 280. அப்போ 300ன்னு வச்சுட்டாலும் கூட 43,600 44,200 இந்த எல்லை வந்து இவங்களோட கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்க போகுது. இப்போ இதுவே 44,000ன்னு எடுத்துக்கிட்டா 44,000. அப்போ காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 100 ரூபா. அப்போ 44,100. புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 179 ரூபா. 43,800 180 வச்சுட்டாலும் கூட 820. அப்போ இந்த ரேஞ்ச் இந்த ரெண்டு பிரீமியத்தில் ஆட் பண்ணால் 280 ருபீஸ் வருது. அப்போ 44,280. இந்த பக்கம் 43,700. 720 நான் 700 ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துக்குள்ளே எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்கணும். அப்போ 44,000 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை இதுதான். அடுத்தது 43,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 43,800 கால் 210 ரூபா. அப்போ 44,010. 43,800 புட்டோடது 90 ரூபா. அப்போ 43,710. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 300 புள்ளிகள். அப்போ 44,100. இந்த பக்கம் 43,500. இப்போ 43,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைனா இதுதான். அப்போ இந்த எல்லைக்குள் இவங்க எப்படி வணிகமாகறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய ஐடிஎம் ஆப்ஷன் மார்க்கெட் எங்கே இருக்கிறதோ, எங்கே இந்த எக்ஸ்பைரி எங்கே முடியுதோ அந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு மட்டும்தான் மதிப்புகள் இருக்கும். அப்போ ஓடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு மதிப்பு இருக்காது. அப்போது ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை எளிதாக மாறக்கூடிய ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதை வியாபாரம் செஞ்சால் உங்களுக்கு ZeroHeroக்கு இம்பேக்ட் ஆகும். அதற்குண்டான விஷயந்தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணி பாருங்கன்ட்டு. ஐடிஎம்மாக இருக்கிற ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக மாற வேண்டும். இப்போது இதுதான் லாஜிக். அப்போ இங்கே பாருங்கள், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 43,987 வர்த்தகமாகுது. இதனுடைய ஹை 44,000. இதோட லோ 43,831. 43,831 ஹை வந்து 44,000 இருக்குது. அப்போது இங்கிருந்து பாருங்கள், நம்மளுக்கு 43,800 கால் புட் இதற்குள்ளே இருந்திருக்கு. அடுத்து 43,900 கால் புட் இருந்திருக்கு. 44,000 கால் புட் இருந்திருக்கு. அப்போது 43,800 அப்படின்னு இருக்கும்போது 43,800 கால் ஐடிஎம்மாக தான் இருக்கும். மார்க்கெட் இப்போ மேலே 43,987 இருக்குது. அப்போ ஐடிஎம்மாகவே தான் இருக்க போகுது. இதுவே 43,800 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஓடிஎம், இப்போவும் ஓடிஎம்மாக தான் இருக்க போகுது. இதுவே 43,900 கால் இங்கே மார்க்கெட் லோ 43,831 இருக்கும்போது ஓடிஎம் காலாக இருந்திருக்கும். இப்போ ஐடிஎம்மாக மாறி இருக்கு. இதுவே 43,900 புட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐடிஎம் புட்டாக இருக்கிறவன் இந்த இடத்துல ஓடிஎம் புட்டாக மாறி இருக்கு. இதுவே 44,000 கால் புட்டு. இப்போ 44,000 கால் பார்த்திங்கன்னா ஓடிஎம்மாக இருந்து இப்போ ஓடிஎம்மாகவே தான் இருக்கிறாங்க. 44,000 போது ஒரே ரூபா மட்டும் நம்மளுக்கு அவங்க வந்து ஐடிஎம்மாக மாறி இருக்காங்க. அதே 44,000 புட்டு வந்து ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக ஒரே ரூபா மட்டும் 10வது நாள் ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக இருக்குது. அப்போது எதெல்லாம் அப்போ 43,800 43,900 44,000 புட்டெல்லாம் ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம்மாக மாறி இருக்காங்க. மீண்டும் மார்க்கெட் இதற்குள்ளே வரும்போது ஐடிஎம்மாக மாறுவாங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில்
இவங்க எல்லாமே அப்போ கால் எல்லாமே ஐடிஎம்மாக இப்போ இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக மாறணும். அப்போ இதற்கு கீழே போயிட்டு இவங்க இப்போ ஐடிஎம்மாக இருக்கிறவங்க எல்லாருமே ஓடிஎம்மாக மாறி மீண்டும் அங்கிருந்து ஐடிஎம்மாக மாறினா மட்டும்தான் ஒரு ஜாக்பாட் இருக்க முடியும். அப்போ இதனை புரிந்து கொண்டு நீங்கள் ஆய்வு செய்து உங்களுக்கு வாய்ப்பு எங்கே இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் பார்த்தவர்கள் நீங்கள் ஒரு ஃபீட்பேக்காக நீங்கள் இன்றைய முடிவில் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.